ஒரு தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு உரிமை உள்ள தகுதி உள்ள யாரும் அந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுறதுக்கான உரிமையும் தகுதியும் உள்ளவங்க அப்படின்றது தான் இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதாவது ஓட்டு போடக்கூடிய எல்லாரும் தியரி அளவில் கோட்பாடு அளவில் அவங்க வேட்பாளர்களாக நிற்கலாம் அப்படின்றது ஓகே. ஆனால் இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? எல்லா வாக்காளர்களும் வேட்பாளர்களாக நிற்கணும்னு களத்தில் குதிச்சா என்ன ஆகும்? ஒரு கேஓஸ் ஆகி போயிடும்ல. ஆனால் அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்று. இதை பல கட்சிகளில் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே இதை நடைமுறைப்படுத்தினது இல்லை. ஆனால் கோட்பாடு அளவில் ஒத்துக்குவாங்க. நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. முதல் தடவையாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனநாயக அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றா இருக்கக்கூடியதை நடைமுறைப்படுத்தி இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். நீங்கள் பாருங்கள், இந்த வேட்பு மனு, அதாவது விருப்ப மனு தாக்கலுக்காக இப்போ இது பண்ணாங்க இல்லையா, வந்து மனுக்களை வாங்கி அப்ளிகேஷனை வாங்கி இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2-3 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள்ங்க, அவங்க எல்லாருமே கேண்டிடேட்ஸாக இல்லை, ஆனால் எல்லாருமே ஓட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த வாக்காளர்கள் அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த ஏரியாவே அப்படியே திக்குமுக்காடி போகக்கூடிய அளவுக்கு கூட்டம். அவ்வளவு ஆர்வத்தோடு வந்து வேட்பு மனுவை வாங்கி இருக்கிறாங்க. இது ஒரு அந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்குது அப்படின்றத காட்டுது. நல்ல விஷயந்தான். ஆனால் இதனுடைய மற்ற அம்சங்கள் என்ன அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம்.